அம்மா, நல்ல மழை பெய்யுதும்மா. சூடாக சாப்பிட ஏதாவது இருக்கு? ஓ இருக்கே, அடுப்புல சட்டி பழுக்க பழுக்க சூடா இருக்குது. உனக்கு தேவைன்னா நீயே ஏதாவது செஞ்சு சாப்பிடு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படி அசத்தில் செஞ்சு சாப்பிட்றோன்னு பாருங்கள். ஏங்க, உள்ளி வெட்டும்போது கண்ணி எறியாமல் இருக்க ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏங்க, சிக்கன் பொடியும் இருக்குது, மட்டன் பொடியும் இருக்குது. எந்த பொடியை போட? ரெண்டையும் போடுவோம். ஏங்க, 65 மசாலா மட்டும் ஏதோ தனியாக ஒதுக்கி வச்சால இருக்குது, அதையும் போட்டுருவோம். எல்லாம் போட்டோம். உப்பு போட்டோமா? நீங்களும் ஞாபகப்படுத்தலை பாருங்கள். இது சாதா சமையல் இல்லைங்க, கோளாறு பிடிச்ச சமையல். ஏங்க, இது கூட முட்டையை உடச்சி ஊற்றி வறுத்தெடுக்கவா, இல்லை தண்ணியும் சேமியாவும் போட்டு அதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றவா? ஊற்றவா வறுக்கவா, ஊற்றவா வறுக்கவா, ஊற்றவா? ஊற்றிடுவோம். நல்லா இருக்கோ இல்லையோ, நான் தான் சாப்பிட்டாகணும். ஏங்க, கொஞ்சம் குழு குழுன்னு ஆகி போச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. எப்படியும் நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க. அப்படி 0.1% பண்ணால் கூட தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. என்ன சூடு! நல்லா தான் இருக்குது. ஆனால் காலையில் பின்னாடி மின்மினி பூச்சி தான் எரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் ஏதோ ஓகே, நல்லா இருக்குது.